தானம், தர்மம் 2க்குமான வேறுபாடு இருக்குது. தானம் அப்படிங்கிறது பிறர் கையேந்தி நாம் கொடுத்தால் அது தானம். பிறர் பசியை அறிந்தோ அல்லது பிறர் தேவையை அறிந்தோ அவர்கள் கேட்காமலேயே செய்வதற்கு பெயர் தர்மம். இந்த தர்மம் அப்படிங்கிறது மிக உயரியது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள். இருந்தாலும் பட்டியலிட வேண்டியது நமது கடமை அல்லவா? பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் உன்னதமான விஷயம். எதுக்கு அப்படின்னா, இந்த தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் விஷயம் அப்படிங்கிறது, தன்னை சுற்றி இருப்பவர்களோ தான் பார்க்கின்ற எவருமோ பசியால் துன்பப்படக்கூடாது, பசியால் அவதியுறக்கூடாது அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். மனிதர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. தன்னை சுற்றி இருக்க ஜீவராசிகள் முதற்கொண்டு பசியால் உறங்க செல்லக்கூடாது. ஏன்னா படியளக்கின்ற பொறுப்பை இறைவன் பெற்றிருக்கின்றார். அந்த இறைவனின் கருவியாக நாம் இருக்கின்றோம் அப்படிங்கும் போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் பசியால் அவதியுறுவதை கண்டுகொண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இதன் மூலமாக வலியுறுத்தி கூறுகின்றோம். இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள், இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். ஐயா, பொருள் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்று செய்ய வேண்டும் என்ற மனதிற்கு வருகிறீர்களோ அன்றே இறைவன் உங்களுக்கு தேவையானவற்றை உங்களுக்காக கொடுப்பார். அதனால தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து அதன்படி செயல்பட்டால் சிறப்பானதாக இருக்கும். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, சாப்பாடை சமைச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த சாப்பாட்டை விளைவிக்க கற்றுக் கொடுத்துடு அப்படின்ட்டு. அதை பழமொழியாக சொல்லும்போது, மீனை உணவாக கொடுப்பதற்கு பதிலாக மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படின்னு. ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அருகாமையில் இருக்க குழந்தைகளுக்கு கல்வி கற்க ஏற்பாடு செய்து தாருங்கள். அது ரொம்ப பெரிய தர்மம். இப்போ வாழ்க்கையில் நம்ம சாப்பாடாக கொடுக்குறோன்னா அதுவுமே உயரிய தர்மம். இருந்தாலும் அந்த கல்வி மூலமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை மாறும், அவர்களது குடும்பமே மாறும். அப்படிங்கும்போது அதை செய்வதற்கு முன் செல்ல வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. இந்த 2 விஷயம் உலகத்தையே தலைகீழாக மாற்றும். பசித்த வயிறுடன் ஒருவன் உறங்க செல்கின்றான் என்னும் பொழுது அது அந்த மன்னனுக்கு ஆகாது. கல்வி கற்கும் அடிப்படையை உரிமையை ஒருவன் இழக்கின்றான் என்னும் பொழுது அந்த உலகத்திற்கே ஆகாது. இந்த 2ஐயும் சரி செய்ய வேண்டிய கடமை தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இருக்கிறது. இந்த 2 சரியாக செய்தோம்னாலே இந்த உலகத்தில் இருக்கிற பாதி கேள்விகளுக்கான விடையானது கிடைத்துவிடும். சாதாரணமாக இருக்கும், ஆனால் இது சரித்திரமாக மாற்றக்கூடிய உண்மை. எப்போவுமே தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு இந்த 2 விஷயமுமே முக்கியமானது. ஏனென்றால் சத்தியம் தவற மாட்டார்கள், அதே போல தன் உள்ள எண்ணங்களுக்கு புறம்பாக நடக்க மாட்டார்கள். தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள் அது எப்பொழுதுமே அவர்களிடம் இருக்கும். அதுபோக இந்த 2 கடமைகளையும் சரிவர கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக நம் மனதும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களும் சரி ரொம்ப தூய்மையானதாக மாறும். அந்த இடத்துல நம்மால் இறைவனை காண முடியும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களால்.